வணக்கம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். திரும்பவும் வணக்கம் சொல்கிறேன் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா எல்லாருக்குமே சந்தேகங்கள் நிறைய இருக்கும். அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீர்த்துக்கிறதுக்கு நீங்கள் கால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள வெல்கம் பண்ணணும்னு இப்போவும் நிறைய விஷயங்கள் பேசணும். 0444596944 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வணக்கம் சொல்லலாம். உங்களோட 1008 சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். ஆரோக்கியம் குறித்த அத்தனை விஷயங்களையுமே நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி நம்ம கூட 6 டாக்டர்கள் இருக்காங்க. இந்த 6 டாக்டர்களும் நிறைய சந்தேகங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த சீசன் மார்கழி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் நிறைய சந்தேகம் இருக்கும். முக்கியமா காய்ச்சல் குறித்த சந்தேகம் இருக்கும். அதை பத்தி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு காலர் கால் பண்ணிட்டாங்க. வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட பேர்? வணக்கம். வணக்கம். பேருங்க? என் பேர் சம்பத், மதுரவாயில இருந்து பேசுறேன். ஓகே. உங்களோட வயது? மதுரவாயில். உங்களோட வயதுங்க? 37. 37. உங்களோட சந்தேகம்? எனக்கு ஒன்றும் இல்லை மேடம், இந்த இடுப்பு பகுதியில் கிட்னியில் ஸ்டோன் இருக்கு சொல்றாங்க. ஓகே. அது ரொம்ப வலிக்குது. நைட்ல தூங்கி எழுந்தா ரொம்ப வலிக்குது. 4 mm இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க மருத்துவம் நீங்க சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்களா? எடுத்துட்டு இருக்கேன் மேடம். யூப்ரோஸ்டோன் சொல்லிட்டு ஒரு மாத்திரை காலையிலயும் நைட்டும் சாப்பிட சொல்லியிருக்காரு டாக்டர். ஓகே. டாக்டர் நேம் வந்து திருநாவுக்கரசு. ஓகே. உங்களுக்கு இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க விரும்புறீங்க? இடுப்பு பகுதியில ரொம்ப வலிக்குது. அந்த வலி போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே டாக்டர், நீங்க இப்போ உங்களுக்கு கல் வந்து 4 mm தான் சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆமா சார். இது வந்து முன்னாடி இது எத்தனை நாளா இருக்கு உங்களுக்கு? ஒரு 8 மாசமா இருக்கு சார். 8 மாசமா இருக்கு. திரும்ப ரிப்பீட் ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா? பண்ணோம் சார். 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் பண்ணி பார்த்தோம். அந்த சைஸ் தான் இருக்கு. ஆனா பெருசாலாம் இல்ல. டாக்டர் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த பக்கம் இருக்கு? இடது பக்கம் இருக்குங்களா வலது பக்கம் இருக்கா? இடது பக்கம் தான் இருக்கு. சரி. இது 4 mmன்றது ரொம்ப சின்ன கல் தான். நீங்கள் சாப்பிட்ற அதே மாத்திரையே வந்து கண்டினியூ பண்ணலாம். அது ஒரு 2 மாதம் வரைக்கும் எடுத்துக்கலாம். நீங்கள் வலி வரும்போது மட்டும் வந்து வலி நிவாரணி மாத்திரைகள் எடுத்துக்கலாம். ரொம்ப வலி இல்லாத சமயத்தில் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிறு வந்து புண்ணாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம். அதனால் அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசனாகவும் இருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இடுப்பு பகுதி அப்படின்னு அந்த கல் வந்து கீழே அந்த யூரின் போகிற பாதையில் தவறி வர ஆரம்பித்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வலி வந்து கீழே பரவ ஆரம்பிக்கும், இடுப்பு பக்கம் பரவ ஆரம்பிக்கும். அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு அடைப்பு எதுவும் இல்லைன்னா இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் வலி நிவாரணி மாத்திரை மட்டும் எடுக்கலாம். தண்ணி நிறையா குடிங்க. சிட்ரேட்டட் ஜூஸஸ்லாம் சாப்பிட்லாம். நிறையா நல்ல பழ வகைகள்லாம் சாப்பிடுங்க. இதுவே வந்து உங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கும். திரும்ப திரும்ப வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கல் சப்போஸ் யூரினில் வந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரத்தத்தில் ஏதாவது வந்து பிரச்சனைகள் இருக்குன்னா உணவு பழக்க வகைகள் அந்த மாதிரி ஏதாவது வந்து மாற்றக்கூடிய இருந்ததுன்னா அதை மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும். பழ வகைகள் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரஞ்சு, லெமன், கிரேப்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு. ஆனால் இந்த இதில் வந்து கோல்ட் பிடிக்குன்றதெல்லாம் ஐஸ் போடாமல் அதெல்லாம் சாப்பிடலாம். பழ வகைகளாக சாப்பிட்டா நல்லது தான். ஓகே. பழ வகைகளாக சாப்பிடணும், நிறைய தண்ணீர் குடிக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு காலர் உங்களுக்கு பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. வணக்கம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட பேர்? ஹலோ, சொல்லுங்க. உங்களோட பேர்? என்னுடைய பேர் வந்து பெனிட்டாங்க. பெனிட்டா. உங்களோட வயது? என்னுடைய வயது வந்து 28. ஓகே. உங்களோட சந்தேகம் நீங்க யார்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து யாருக்கிட்ட கேட்கறதுன்றது. ஓகே. உங்களோட சந்தேகம் நீங்க சொல்லுங்க. டாக்டர்கள் பதிலளிக்க காத்துட்டு இருக்காங்க. டவுட் சொல்லி கேளுங்க. என்னோட ஹஸ்பண்ட், நானே, என் பொண்ணு, என் பையன் 4 பேர் இருக்கோம். என் பொண்ணுக்கு வந்து 10 வயசு ஆகுதுங்க. என் பொண்ணுக்கு அடிக்கடி மூக்குல இருந்து பிளட் வந்துட்டே இருக்கு. வீக்லி ஒரு 10 days அப்படி ஏதோ ஒரு நாள்ல கண்டிப்பா வந்துடுது. ஓகே. லோக்கல் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா அவளுக்கு என்னது ஏஜ் ஆயிட்டாருன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது. செகண்ட் வந்து இப்போ கோல்ட பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. என் குட்டி பையன் 3 வயசு ஆகுது. 10 days ஒரு முறை கோல்டு வந்துடுது அவனுக்கு. ஓகே. டாக்டர் லக்ஷ்மணன் இருக்காங்க இங்க, ENT டாக்டர். அவர் உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். ஒண்ணு கேட்கலான்னு அவர் டாக்டர் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கலான்னு வெயிட் பண்றாரு. டாக்டர் சரிதா, உங்கள் குழந்தைங்க வந்து பொண்ணுக்கு வந்து மூக்கில் இருந்து ரத்தம் வருதுங்கிறீங்க. அவங்களுக்கு 4 வயசு தானே ஆகுது? 10 வயது. 10 வயது குழந்தைங்க வந்து மூக்கிலேருந்து ரத்தம் வருதுன்னா மெயின் காரணம் வந்து சில்லு மூக்கு உடைஞ்சுது அப்படின்னு பேசுவாங்க. இந்த சில் மூக்கு உடைகிறது என்னுடைய மூக்குடைய தண்டுடைய நுனியில் வந்து எல்லா இரத்த குழாயும் சேர்ற ஒரு இடம் இருக்குது. இது வந்து உடையிறது நம்ம மக்கள் பேசுகிறாங்களே, அது உடையிறதெல்லாம் அப்படி இல்லை. நம்ம வந்து ஒரு பழக்கமாக ஒரு குழந்தைங்க எப்போ பார்த்தீங்கன்னா மூக்கில் கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த இந்த நகம் வந்து ஷார்ப்பாக இருந்ததுன்னா நம்ம மூக்கில் லேசாக குத்திரும். அது பேர் பிரிக் அல்சர் அப்படிமோ. அந்த மூக்கில் அந்த கை படும்போது அந்த இரத்த குழாய் டக்குன்னு உடஞ்சிரும்.
உடஞ்சிருச்சுன்னா ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் ரத்தத்தை பார்த்தோன்னே நீங்கள் எல்லா மக்களுமே உடனே பயப்படுறதுல நியாயம்தான். பட் நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அப்படி மாதிரி ரத்தம் வலை பற்றி பயப்படாதீங்க. அதாவது உடனே ரத்தம் வந்துன்னா 2 இந்த ஆள்காட்டி விரலும் இந்த தம்பும்போம், அதையும் 2 இண்டெக்ஸ் ஃபிங்கர் தம் 2 விரலையும் மூக்கை நான் இப்போ காமிக்கிற மாதிரி இப்படி இருக்கவா மூக்கை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எந்த விதமான ரத்தம் வர்றதும் உடனே நின்று போயிடும். நின்றுச்சுன்னா ஒரு கொஞ்சம் பிடிச்சிட்டு தலையை லேசாக கொஞ்சம் உயரமாக வச்சு படுக்க வச்சுருங்க. ஆட்டோமேட்டிக்காக ப்ளட்டு நின்று போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பசங்களுடைய கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நகை இருக்கும். நகத்தை நல்லா கட் பண்ணி எடுங்க. ஆனால் இதே மாதிரி திருப்பி வருதுன்னா உடனே ஒரு ENT டாக்டரை பார்க்கணும். பார்த்தா அது ஒன்றும் பெரிய விவகாரமே இல்லை. அப்படியே ரத்த அன்கண்ட்ரோலாவில் இருந்ததுன்னா ஒரு காட்ரின்னு ஓபி ப்ரொசீஜர் தான். ஓபியில் வச்சுட்டு ஒரு கெமிக்கலுடைய தண்ணி மாதிரி இருக்கும், அதை எடுத்து அதில் வச்சா உடனே அந்த ரத்த குழாயை ஒன்று அடைச்சிக்கும், கரெக்டாக மூடிடும், உடனே ரத்து வர்றது நின்று போயிடும். ஒரு சாதாரண ப்ரொசீஜர், ஒரு 5 நிமிஷம் ப்ரொசீஜர் ஓபியிலே பண்ணிடலாம். இது ஒன்றும் பெரிய விவகாரம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஹேபிட் அந்த குழந்தைக்கு இருந்ததுன்னா அது வராமல் தடுக்கணும்னா நீங்கள் அதை செஞ்சால் தான் அது வராமல் தடுக்க முடியும், அல்லது வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களோட முதல் சந்தேகம் தீர்ந்ததுன்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு அதை பற்றி அந்த குழந்தைக்கு பற்றி வேறு சந்தேகம் இருந்தால் கேளுங்க, அதை பற்றி நான் இன்னும் சொல்கிறேன். சொல்லுங்க உங்களோட அடுத்த கேள்வி. ஓகே, அவங்களோட லைன் துண்டிக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃபீவர் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த மார்கழி மாதம்னோட நான் சொல்ல மாதிரி சளி காய்ச்சல் கூடவே ஃபீவர் ஃப்ரெண்டு மாதிரி 3மே கூட வந்துடும். ஸோ இந்த ஃபீவர் பற்றி கேட்கும்போது ஜென்ரல் ஃபிசிஷியன் உங்களை கேட்கணும், இந்த சீசனில் எந்த மாதிரி ஃபீவர் அதிகமாக வந்துட்டுருக்கு? நீங்கள் பேஷண்ட்ஸ் நிறைய பார்ப்பீங்க டாக்டர்ஸ், அவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது மழைக்காலம்னால கொசுகள் நிறைய உற்பத்தி ஆகும். அதனால கொசுகள்னால வர ஃபீவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஃபஸ்ட்டு வந்து டெங்கு காய்ச்சல், நிறைய டெங்கு காய்ச்சல் அண்ட் மலேரியா காய்ச்சல் இப்போ நிறைய வருது. டெங்கு காய்ச்சல் வந்து உடம்புல எப்படி வருதுன்னா ஜுரம் வரும், அதுக்கப்புறம் உடம்புல இருக்க தட்டணுக்கள் பாதிக்கப்படுறனால ரத்தம் வடிதல், அங்கங்கே ரத்தக்கட்டு, பல்லில் ரத்தம் வருது, சிறுநீரில் ரத்தம் வருது. ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா ரத்தம் ரொம்ப குறைஞ்சதுன்னா மூளையில் கூட ரத்தம் கசிவு ஏற்படலாம். அதனால டெங்கு காய்ச்சல் என்ன சின்ன ஜுரம் வந்தாலும் உடனே போய் இந்த மழை காலத்தில் அட்லீஸ்ட் நம்ம டெங்கு காய்ச்சலுக்கு செக் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. மலேரியா காய்ச்சலும் கொசுனால தான் வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்குமே இப்போ ஜுரம், குளிரோடு வர ஜுரம், ரொம்ப குளிர் அடக்க முடியாமல் உடம்பு தூக்கி போடுற மாதிரி குளிர் இருந்தால் உடனே டாக்டரை போயிட்டு மலேரியா காய்ச்சல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மெயின் வந்து கொசு நம்மளை கடிக்காத மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு வந்து ரிப்பலண்டெல்லாம் யூஸ் பண்ணுறதோட கொசுவலை கட்டிக்கிறது தான் ரொம்ப நல்லது. வீட்டில் கொசுவலை ஜன்னலெல்லாம் கொசுவலை அடைச்சிக்கோங்க, நைட்டு கொசுவலையோட படுத்துக்கோங்க. ஓகே, காய்ச்சல் பற்றி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்னொரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட பேர்? ஹலோ, பேருங்க? என்னோட பேர் சசிகலாங்க. சசிகலா, உங்களோட வயது? என்னுடைய வயது 42. ஓகே, நீங்கள் உங்களோட சந்தேகம் என்னங்க? எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸில் ஃபைப்ராய்டு இருந்தது. ஃபைப்ராய்டு இருந்தது யூட்ரஸில். ஓகே, இப்போ என்ன மாதிரி என்ன சந்தேகம் இருக்குது? நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? கைனகாலஜிஸ்ட் கிட்ட கேட்கலாம், நீங்கள் பேசலாம் டாக்டர் அவங்க கிட்ட டேரெக்டாக. உங்களுக்கு இந்த ஃபைப்ராய்டுனால என்ன கஷ்டங்க? இல்லைங்க மேடம், ஒரு 10 days முன்னாடி எனக்கு வந்து ஃபைப்ராய்டு இது யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாங்க. வயதுங்க உங்கள் வயது? 42. சரிங்க. யூட்ரஸ் ரிமூவ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா அது யூட்ரஸும் யூரினல் பிளாடும் ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. யூரினல் பிளாடு வந்து கட் பண்ணி அந்த ஸ்டிச்சஸ் போட்டு கட்டிட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ ஃபைப்ராய்டுன்றது வந்து மாதவிடாய் ஒழுங்காக வராமல் மாதம் முட்டை ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு நோய்ங்க. அது நம்ம யூட்ரஸில் மசில் லேயரில் வரக்கூடியது. அது எந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து அது வந்து ப்ரெஷர் சிம்டம்னு சொல்லுவோம். ப்ரெஷர் கொடுக்கறதுனால பிரச்சனைகள் வரலாம். உள்பக்கமாக இருந்தால் மாதவிடாய் போக்கு அதிகமாக இருந்திருக்கலாம். உங்களுக்கு இந்த வயதில் எடுத்திருக்கிறாங்கன்னா மாதவிடாய் போக்கு அதிகமாக இருந்து எடுத்திருக்கலாம். யூட்ரஸே எடுத்திருக்கிறாங்கன்னா அது பல கட்டிகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. வெறும் கட்டியை எடுக்க முடியாமல் எடுத்திருக்கலாம். அது வந்து நம்மளுடைய அமைப்பு எப்படின்னா, கர்ப்பப்பைக்கு முன்பக்கம் சிறுநீர் பை இருக்குங்க. இது வெளிப்புறமாக வளர்ந்து சிறுநீர் பக்கமும் உள்ளே போயிருந்ததுன்னா, அது நீங்கள் நாள்பட ஆயிருந்ததுன்னா அதில் சில டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ் எல்லாம் வரும். அது பிளாடரே இன்வால்வ் ஆகிருக்கும். ரெக்கரண்ட்டாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். அதனால அந்த சிறுநீர் பையை இதோட சேர்ந்து ஒட்டி இருந்திருக்கலாம். அதனால அது விட்டு போயிருக்கலாம். அதனால் இப்போ நீங்கள் கத்தீட்டர் இருந்து இதுக்கு உண்டான
யூராலஜிஸ்ட்னு இருக்கிறாங்க. அதை அவங்கள சரி பண்ணி வச்சுக்கலாம், அமைப்பை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, கைனோ யூராலஜிஸ்ட் டாக்டர் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு வாட்டி சந்திச்சு ஒரு கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. போதும், அப்புறமா ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா ஒரு 15 days அந்த கட்டிட்டு இருந்தா போதும், அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது வந்து டெம்பரரியாக வச்சுருப்பாங்க. இது எடுக்கும்போது சில அது பாதிச்சிருக்கலான்றதுக்காக அந்த 14 நாட்கள் கொடுத்துருப்பாங்க. அதனால அதுக்கப்புறம் எடுத்துடலாம், சரியாயிரும். ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வேறும் இல்லையா, ஒரு கால அவகாசம் இருக்கணும், வேற ஒரு எல்லாமே ப்ராப்ளம் வராதுங்க, பயப்பட வேண்டாம். இது ப்ரொஃபைலாக்டிக்கா சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும். ஓகே மேம், தேங்க்யூ. ஒரு 15 நாள் சரியாயிடும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான டைம் வேணும் இல்லையா, எல்லாமே ஹீல் ஆகிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. பயம் தேவையில்லை. இந்த மாதிரி 1008 சந்தேகங்கள் நமக்குள்ள இருக்கும். அத்தனை சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்மளோட புதுயுகம் தொலைக்காட்சியில் நம்ம கூட 6 டாக்டர்கள் இருக்காங்க. இது நேரலை நீங்கள் கால் பண்ணலாம் 04445969444 அப்படிங்கிற நம்பருக்கு. வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையும் உங்கள் வரவேற்பறையில் இருந்துக்கிட்டு 6 சிறப்பு நிபுணர்கள்கிட்ட நீங்கள் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணி அவங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகம் கேட்டுட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக எல்லாருக்கான சந்தேகம் என்னவா இருக்குன்னா, சர்க்கரை நோய் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது, இளம் வயதிலே கூட வர ஆரம்பிச்சிடுது. ஸோ டாக்டர்கிட்ட நான் கண்டிப்பாக கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்கிற மாதிரி ஒரு 30 வயது 25 வயதில் இருக்கிற நண்பர்கள்லாம் கேட்கும்போது சர்க்கரை நோய் இருக்குது, எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்கும்போது எப்போ இருந்து டாக்டர் நம்ம பரிசோதனை செய்யணும், நமக்கு இந்த சர்க்கரை நோய்க்கான பாதிப்பு இருக்கா, வருமா, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நான் கொஞ்சம் அதை பற்றின விழிப்புணர்வு எனக்கு தேவைன்னா எப்போ இருந்து நம்ம அதை பரிசோதனை பண்ணலாம்? ஸ்க்ரீனிங் ஃபார் டயபெட்டிக்ஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போதைக்கும் இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி வித் டயபெட்டிஸ். ஸோ 4 ஒரு ஆளுக்கு சர்க்கரை நோய் இருக்குது. அதில் மெஜாரிட்டி பாப்புலேஷனு தனக்கு சர்க்கரை நோய் இருக்கிற விஷயம் தெரியறதில்லை. ஏனென்றால் சர்க்கரை வந்து இட்ஸ் அ மேஸ்குரேட்டிங், இது சிம்டம்ஸே இருக்காது மெஜாரிட்டி பேஷண்ட்ஸுக்கும். ஸோ அவாக்கெல்லாம் ஸ்க்ரீனிங் தேவைப்படுறது. இப்போ நீங்கள் பார்த்தோன்னா இப்போ என்ன மல்டிநேஷ்னல் கம்பெனி இப்போ ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு மாஸ்டர் செக்அப் பண்ணுறாங்க. நோய் இல்லாமல் ஹோல் பாடி செக் பண்ணுறதில்ல, எதிர்ச்சியாக அவாக சர்க்கரை இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடுறது. அது ஒரு ரீசன் நம்ம அவேர்னஸ் கூட்டுறது. பொதுவாக சொன்னா 35 வயசுக்கு அப்புறம் எல்லா அப்பா அம்மாக்கோ இல்லை தாத்தா பாட்டி யாருக்காவது சர்க்கரை இருந்தானா அவளே முன்கை எடுத்து சுகர் டெஸ்ட் பண்ணிக்கணும். வரும் வயதில் சுகர் டெஸ்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் 75 கிராம் குளுக்கோஸ் சாப்பிட்டு 2 ஹவர் பொறுத்து ஒரு டெஸ்ட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும் சர்க்கரை இருக்கா இல்லை சர்க்கரை வியாதி வரத்துக்குள்ள வாய்ப்பு இருக்கா தெரிஞ்சிடும். மெஜாரிட்டி நம்ம பேஷண்ட்ஸ்க்கு ஓவர் வெயிட். ஸோ உடல் பயிற்சி, சாப்பாடில் கவனம், இது ரெண்டும் நம்ம டிசிப்ளின்டாக நம்ம எடுத்துட்டோன்னா சர்க்கரை வியாதி வரத்துக்கு ஒரு தடை போடலாம். ஓகே, உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றம் ஏற்படுத்தணும். அதே சமயத்தில் 35 வயதில் கண்டிப்பாக எல்லாருமே மஸ்ட் ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. நம்ம கூட பேசுறதுக்காக காலர் வெயிட் பண்ணிருக்காங்க. வணக்கம், 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட பேர்? ஹலோ, சொல்லுங்க உங்களோட பேர். என் பேர் கவிதாங்க. ஓகே கவிதா, உங்களோட வயது? என் வயது 25ங்க. உங்களோட சந்தேகம்? ஆக்சுவலாக என்னோட ஹஸ்பண்டுக்கு 32 இயர்ஸ் ஆகுதுங்க. அவருக்கு ஒரு 2 இயர்ஸா வந்து ஜாண்டிஸ் இருக்கு. பட் எல்லா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது 2.7 இல்ல 2.9 தான் இருக்கு அவருக்கு. ரெகுலரா டெஸ்ட் எடுத்துட்டே இருக்கும் போதும் இதே ப்ராப்ளம் தான் இருக்கு. பட் டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க, எடுத்தும் வந்து குறையல. ஹாஸ்பிட்டலைஸும் பண்ணி பார்த்தாச்சு, ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி பார்த்தாங்க, அதுவும் எதுவும் சரிபட்டு வரல. அந்த ஒரு 1 வீக்குக்கு அது குறைஞ்ச ஒரு ரிசல்ட் கொடுத்தது. பட் அதுக்கப்புறமா திருப்பியும் அதே 2.7 2.9ல தான் இருந்தது. அகைன் சரி சித்தால ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தாலையும் வந்து எடுத்தோம் மெடிசன்ஸ். பட் அதுவும் அந்த ரிசல்ட் தான், அந்த எடுக்கிற டைம்க்கு அது குறைஞ்ச மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் எந்த ரிசல்ட்டும் இதாகலை. ஆனா இவங்க ரெகுலரா கீரா நல்லி வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. உப்பு கம்மியா தான் சாப்பிடணும்னு சொன்னாங்க, அதுவும் அப்படிதான் எடுத்துட்டு இருக்காங்க. பட் இது எதுவும் குறையல. எந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணாலும் இட்ஸ் நார்மல். மீனாட்சி சுந்தரி அவங்க கிட்ட கேட்கலாம். ஜெனரல் பிசிஷியன் இருக்காங்க, பொதுநல மருத்துவர் அவங்க இருக்காங்க இல்லையா இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில், அவங்க கிட்ட கேட்கலாம். டாக்டர் நீங்க சொல்லுங்க டாக்டர். ஜாண்டிஸ் வந்துட்டே இருக்குது, மஞ்சக்காமால இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் காரணமானு பார்க்கணும். நம்ம ஊரில் அவருக்கு ஹெப்படைட்டிஸ் பின்ற வைரஸ் இருந்ததுன்னா இது லைஃப் லாங் இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால வர ஜாண்டிஸ். நாங்கள் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டோம்.
நெகட்டிவா இருந்ததுங்களா? ஹெப்படைட்டிஸ் ஏ பி சி எல்லாமே நெகட்டிவ் தான் இருந்தது. ரெண்டாவது வந்து இந்த ராட் ஃபீவருக்காக ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. சரிங்க. அதையும் எடுத்து பார்த்தாச்சு, அதுவும் நில்லுன்னு தான் வந்தது. சரி. இன்னொன்று இருந்தா கூட இது குறையாதுன்னு சொன்னாங்க, அதையும் எடுத்து பார்த்துட்டோம், ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தாச்சு, அதுவும் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. ஓகே. இன்னொன்று வந்து அவருக்கு உடம்புல இருக்கிற ஆர்பிசி வந்து அது அழியறனால கூட ஜாண்டஸ் வரலாம். ஏன்னா ஜாண்டஸ் வரதுக்கான இந்த பிலிருபின் வந்து அந்த சிவப்பணுக்கள்ல இருந்து தான் உருவாகுது. சிவப்பணுக்கள் நிறைய அளவில் அழிய ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு வந்து ஜாண்டஸ் வரலாம். இன்னொன்று வந்து லிவர்ல இருந்து வர வெளியில் அந்த பிலிருபின் வந்து அடைப்பு ஏற்பட்டு குடல் உள்ள போகாமல் இருக்க பட்சத்தில் அது வந்து ரத்தத்தில் வெளியில் வரும், அது வந்து ஜாண்டஸாக இருக்கலாம். ஸோ இந்த ஆர்பிசினால் வர ப்ராப்ளமா இல்லை எங்கேயாவது லிவர் பக்கத்தில் அடைப்பு ஏற்பட்டிருக்கா, குடலில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டிருக்கானோ நம்ம செக் பண்ணி அந்த காரணத்தை நம்ம சரி பண்ணணும். இன்ஃபெக்ஷனாக இல்லைன்னா பயப்பட வேண்டாம். அதுவும் தவிர இவர் குடிப்பழக்கம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நிறுத்தணும். குடிப்பழக்கமும் ஜாண்டஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம நாட்டில். ஓகே, டாக்டர் சொன்னாங்க இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதை தாண்டி வந்து 2 விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. அவங்க சொன்ன அந்த பரிசோதனையும் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லது. தொடர்ந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசலாம். சொல்லுங்க 6 டாக்டர் 1008 கேள்விகள். வணக்கம், உங்களோட பேர் என்ன? வணக்கம். ஓகே, லைன் துண்டிக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம காய்ச்சல் குறித்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேரு? ஆனந்திங்க, கரூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்க ஆனந்தி, உங்களோட வயது யாருக்காக கேட்கணும்? எனக்கு தாங்க மேடம், எனக்கு 29 வயசு ஆகுதுங்க. ஓகே, உங்களோட வயது? 23. ஓகே, உங்களோட சந்தேகம்? 29. உங்களோட சந்தேகம்? வயிறு வந்து அல்சர் இருக்குன்னு ஒரு 5 இயர்ஸ் சொல்றாங்க. தொடர்ந்து நானும் மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். மாத்திரை சாப்பிட்டாலும் ஒரு 2 மாசம் நல்லா இருக்கு, திருப்பி வந்து புண்ணாயிருது. புண்ணாகி கர்ப்பப்பை, யூரின் பை எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. வாமிட் பண்ணா பிளட் வருதுங்க. ஓகே, டாக்டர் பாலமுருகன் இருக்காங்க, லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன். 5 வருஷமா கண்டினியூஸா இதே மாதிரியே வலி இருக்குங்களா, இல்ல மாத்திரை சாப்பிடும்போது கம்மி ஆகுதுங்களா? இல்லைங்க சார், மாத்திரை சாப்பிட்டா கொஞ்சம் அந்த நெஞ்சு வயிறுலாம் எரியறது கம்மியா இருக்குங்க சார். ஆனா வந்து வலி வந்து கண்டினியூவா இருக்கு. எனக்கு பேபி வந்து ஆபரேஷன் பண்ணி எடுத்தனால அந்த வயிறு வந்து வீங்கிக்குது. அதனால போய் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அல்சர்னாலதான் அந்த ஜவ்வு வந்து ஊதிடுறதுனால தையல்ல வலி வருது அப்படின்னு சொல்றாங்க சார். நாங்களும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம், ஆனா அது கண்டினியூவா இருந்துகிட்டே இருக்குதுங்க சார். சாப்பிட்டா வாமிட் வர மாதிரியே இருக்கு. இப்போ நீங்க 2 விஷயத்தை யோசிக்கணுமா. ஒன்று, வயிறு புண்ணு தானா அப்படின்னு நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அது எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். இன்னொன்று வந்து உங்களுக்கு ஏற்கனவே பெரிய ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்திருக்காங்கன்றதால உங்களுக்கு அந்த வயிறு பகுதி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு ஃபேமிலி பிளான் வேற பண்ணிருக்கேங்க சார். அதாம்மா, இப்போ நீங்கள் அந்த இது வந்து நம்ம முழுசாக ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை பண்ணுறதால அந்த இடத்துல வந்து ஒரு ரணம் ஏற்படுது இல்லையா, அந்த ரணத்தில் வந்து குடலும் ஒமண்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு சதப்பகுதி அதுவும் ஒட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒட்டும் போது உங்களுக்கு அப்பப்போ வலி வரும், மாத்திரை சாப்பிடும் போது விடும், அந்த குடல் வந்து அப்படியே மேலே வந்து அந்த சதப்பகுதியோடு போய் ஒட்டிக்கும். ஸோ இது 90% மக்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். இதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அது சுற்றிருச்சு, அந்த குடல் சுற்றிருச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண தேவை இருக்கலாம். இல்லை இதே மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலே போதும். அதே மாதிரி வயிறு உப்புசமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அது நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக வாமிட்டிங்கில் பிளட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பரிசோதனை பண்ணியே ஆகணும். வாமிட்டிங் ரொம்ப சிவியராக எடுக்கும்போது ரெட்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தொண்டையிலேருந்து வர ரத்தத்தினால உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது. கருப்பாக ரத்தம் வந்தாதா, இல்லைனா வந்து மலம் போகும்போது உங்களுக்கு கருப்பாக பிசு பிசுன்னு அந்த உங்களோட கமோடில் ஒட்டிட்டு போகாத மாதிரி இருந்தாலும் அப்போ கண்டிப்பாக பரிசோதனை பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது நம்ம எப்போவாவது ஒரு டைமில் நமக்கு ரத்தம் பார்த்த உடனே பயந்துடுவோம். தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் ஒரு பரிசோதனை தேவைன்னு சொன்னாங்க. இன்னும் காலர் காத்துட்ருக்காங்க, பேசலாம். வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட பேர்? என்னுடைய பெயர் மைத்திலி. மைத்திலி, உங்களோட வயது? என்னுடைய வயது 65 மேடம். ஓகே, கேளுங்கம்மா உங்களோட சந்தேகம். என்னுடைய பொண்ணுக்காக கேக்குறேன். என்னோட பொண்ணுக்கு வந்து 50 வயதாக போறது. அவங்களுக்கு இடது பக்கம் அக்குள்ள ரொம்ப வலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஜெனரல் கேள்வி சார். இது மார்பக புற்றுநோய்க்கு என்ன விதமான சிம்டம்ஸ் இருக்கும், அது ஏதாவது தெரியுமா, இல்லைன்னா சோதனை பண்ணி பார்த்தாதான் நமக்கு தெரியுமா, இல்லாட்டக்க முற்கூட்டியே ஏதாவது? டாக்டர் முத்துலட்சுமி அவங்க கிட்ட கேட்கலாம். நம்ம கூட மகளிர் மற்றும் மகப்பேறு சிறப்பு மருத்துவ நிபுணர் இருக்காங்க இல்லையா, நீங்க சொல்லுங்க டாக்டர். மருமக புற்றுநோய் இருக்குமா, பார்த்து கொள்ளலாமா என்று உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு.
நீங்கள் அக்கல்ல ஏதோ கட்டினீங்க, அக்கல்ல கட்டி இருக்குங்களா? கட்டி இல்ல, வலி இருக்கிறது. அக்கல்ல மட்டும் வலி இருக்குதுன்னா ஏற்கனவே அக்கல்ல வந்து நிறைய நம்ம லிம்ப் கிளாண்டுன்னு சொல்லுவோம். எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதோட இன்ஃபெக்ஷனோட அதை பிடிப்பு பகுதி அது வந்து லிம்ப் கிளாண்ட் என்லார்ஜ் ஆகிருக்கலாம், அதனால் வலி வந்திருக்கலாம். மார்பகத்தை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணிக்கிறது அவசியம். லோக்கலாக இன்ஃபெக்ஷன் இருந்தால் முதல்ல அதை சரி பண்ணிக்கணும். மார்பக புற்றுநோய்க்கு பரிசோதனைகள் ஸ்க்ரீனிங்னு சொல்லுவோம். மேமோகிராம்னு ஒன்று இப்போ புதுசாக வந்திருக்கு. அந்த இதை பண்ணி தெரிஞ்சுக்கிறதுன்னு நினச்சா நம்மளாவும் பார்த்துக்கலாம், நம்ம சோதனையிலையும் தெரிஞ்சுக்கலாம். சந்தேகம் வந்திருக்கு, அந்த ரெகுலராக ஸ்க்ரீனிங்கும் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட சந்தேகம் நீங்கள் கேட்டீங்க. அந்த சந்தேகம் வந்துருச்சுங்கும் போது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிறது நல்லது, ஒரு மேமோகிராம் பண்ணி பார்த்துக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பேசினாங்க, நிறைய காலர்ஸ் பேசினாங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் பற்றி பேசணும். அவங்களோட சந்தேகங்கள், ஆரோக்கியம் குறித்த அத்தனை விஷயங்கள் பற்றியும் நீங்கள் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். புதிய நேயர்களுக்கு சந்தேகத்தை தீர்த்து வச்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நாளைக்கும் 1000 கேள்விகள், 1000 சந்தேகங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதை பார்க்கலாம், பேசலாம், நீங்கள் கால் பண்ணி பேசலாம் நேரலையில். இப்போதைக்கு நாங்கள் எல்லாரும் விடைபெறுறோம் இந்த நிகழ்ச்சியிலேருந்து. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகளில் மறுபடியும் சந்திக்கிறேன். வணக்கம்.